ஹாய், வெல்கம் டு லேடி ஸ்டெஃப் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டண்டான கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து நிறைய இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். கான்ஸ்டன்ட்னா மாறிலி, மாறவே மாறாது. ஸோ எந்த சம்லையும் நம்ம அந்த வேல்யூக்கு பதில் நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. குரூப் எக்ஸாம்லையும் கேட்குறாங்க, டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்குறாங்க, இந்த ரயில்வே எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 நானோமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 10⁻⁹ மீட்டர். அதே இது 1 ஆம்பியர்னா 10⁻10 மீட்டர்னு வரும். ஸோ நானோனா 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. நானோ 10⁻⁹. நானோனா எண்ணில் ஆரம்பிக்கும், நயனும் எண்ணில் ஆரம்பிக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 9 வரும், -9. அடுத்து பனிக்கட்டியோட உருகுநிலை என்ன? 0 டிகிரி செல்சியஸ். அதே இது நீர் கொதிக்கிறது வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல தான் கொதிக்கும். அடுத்து 1 ஏக்கருங்கிறது 4047 மீட்டர் ஸ்கொயர்டு, இல்லைன்னா 100 சென்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ 100 சென்ட்டுங்கிறதா 1 ஏக்கர். அடுத்து 1 ஹெக்டேருங்கிறது வந்து 2.47 ஏக்கர். அப்போ ஏக்கரை விட பெருசு ஹெக்டேர். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டா எழுதணும் இல்லையா, அதுக்காக. அதே மாதிரி 1 மீட்டருங்கிறது 3.28 அடி. அடுத்து 1 லிட்டருங்கிறது வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் கியூப்னு பார்த்தீங்கன்னா 1000 சென்டிமீட்டர் கியூபாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு டிஎம்சின்னு சொல்றோம் இல்லையா, டேம்ல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து டிஎம்சியில தான் அளப்பாங்க. அந்த டிஎம்சிங்கிறது என்னன்னா 1000 மில்லியன் கன அடி அப்படிங்கிறதா. ஸோ 1000 மில்லியன் கன அடிங்கிறதா ஒரு டிஎம்சி. நீரோட அடர்த்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அதே இது பாதரசத்தின் அடர்த்தி வந்து 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அப்போ 1000, இது 1000னா அதை விட அதிகமாக இருக்கு. ஸோ 13 மடங்கு அதிகமானதான் பாதரசத்தோட அடர்த்தி. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. நீரோட அடர்த்தி 1000, பாதரசத்தோட அடர்த்தி வந்து 13,600. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க, 1 AU அப்படின்னு சொல்லுவாங்க. வானியல் அலகு, ஒளியாண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஏதாவது ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க. வானியல் அலகுனா 1.496 × 10⁻11 மீட்டர்ல சொல்லியிருக்காங்க. இதே இது வந்து கோடி கிலோமீட்டர் அப்படின்னா 14.96 வரும். அதே இது மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னா 149.6 வரும். ஓகேவா? ஸோ மெயினாக வந்து நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.496 × 10⁻11 மீட்டர் ஒரு வானியல் அலகு. இதே இது ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.46. ஸோ இங்கே வந்த நம்பர் தான் அது கொஞ்சம் மாறி வந்திருக்கு. 496ன்னு இங்கே 9.46ன்னு வந்திருக்கு. இங்கே 10⁻12 வந்திருக்கு, இங்கே 11 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இது கிலோமீட்டர், இது வந்து மீட்டரில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ வானியல் அலகுங்கிறது 1.496 × 10⁻11. ஒளியாண்டுங்கிறது வந்து 9.46 × 10⁻12 கிலோமீட்டர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் பர் மணி. கிலோமீட்டர் பர் மணியை வந்து, அதாவது கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாத்திரக்கு எதால் பெருக்குவோம்? 5/18 பெருக்குவோம். அடுத்து புவியீர்ப்பு முடுக்கம், ஜியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஜியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன? 9.8. அது தெரியும், பட் இதையும் படிக்கணும். மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்ட் அப்படிங்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ புவியீர்ப்பு முடுக்கத்தோட வேல்யூ வந்து 9.8 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். அடுத்து சூரியன் வெளியிடக்கூடிய வெப்ப ஆற்றல். ஸோ எந்த அளவுக்கு வெப்பத்தை வந்து சூரியன் வெளியிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.8 × 10⁻26. இந்த 8 வந்து 26 பிரிச்சுக்கோங்க. 2ஐயும் 6ஐயும் பெருக்கணும், கூட்டினோம்னா 8 வரும். ஸோ அப்படி படிச்சுக்கோங்க, ஏன்னா பவரில் உள்ளது நமக்கு மறந்துடும். ஸோ 2ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னா 8 வரும். அப்போ 8 சம்பந்தமாக இருக்கக்கூடியது தான் பவர்லேயே வருது. 3.8 × 10⁻26 ஜூல் அளவு வெப்பத்தை வந்து ஒரு வினாடிக்கு வெளியிடுது. அடுத்து 0 கெல்வின்ங்கிறது எவ்வளோ செல்சியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னா -273 டிகிரி செல்சியஸ். அதே இது 0 டிகிரி செல்சியஸ்ங்கிறது வெறும் 273 கெல்வின். ஸோ கெல்வின்ல வரும்போது ப்ளஸ்ஸாக இருக்கு, செல்சியஸ்ல வரும்போது மைனஸாக இருக்கு. அடுத்து மனிதனோட சராசரி வெப்பநிலை செல்சியஸ்லையும் ஃபாரன்ஹீட்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செல்சியஸ்ல பார்த்தீங்கன்னா 36.9, 369, 326, 339. ஸோ 369 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபாரன்ஹீட் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்.
அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ounce தேக்கரண்டி தங்கத்தை எவ்வளோ நிலத்துக்கு நீட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர், அதாவது 50 மைல்களுக்கு நீட்டலாமா ஒரு தேக்கரண்டி தங்கத்தை. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப லாங்காக நீட்டலாம். அடுத்து அதிக உருகுநிலை கொண்ட தனிமம் உலோகம் வந்து நமக்கு தெரியும் டங்ஸ்டன். அதோட உருகுநிலை வந்து 3410 டிகிரி செல்சியஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தம் எவ்வளவா இருக்கும்னா 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களோட குரல் நானோட நீளம் வந்து 20 மில்லிமீட்டராக இருக்கும், பெண்களுக்கு வந்து 15 மில்லிமீட்டராக இருக்கும். ஸோ ஆண்களுக்கு தான் குரல் நான் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், 5 மில்லிமீட்டர் வந்து அதிகம், பெண்களுக்கு கம்மி. அடுத்து நம்மளோட செவியால் உணரக்கூடிய அதிர்வெண் எவ்வளோ நம்மளால கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும், 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் மட்டுமே உணர முடியும். அதே இது ஒரு ஆம்ஸ்டாங் வந்து 10⁻⁻10 மீட்டர். அதே இது ஒரு நேனோ அப்படிங்கிற நேனோமீட்டருங்கிறது 10⁻⁻9. இங்கே 10 அங்கே 9, ஏக்கு வந்து 10, நேனோனால 9 எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பென்சீன் நீர்மத்தோட கொதிநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 353 கெல்வின். அதே இது டொலுவின் நீர்மத்தோட கொதிநிலை வந்து 384 கெல்வின். ஸோ பென்சீனுக்கு வந்து 353, டொலுவினுக்கு 384. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா துகளோட நிறை எலக்ட்ரானின் நிறையை போல் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா 8000 மடங்கு அதிகமாக இருக்குமா. ஸோ ஆல்ஃபா துகளோட நிறை எலக்ட்ரானின் நிறையை போல 8000 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆல்ஃபா துகளோட திசை வேகம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னா 2 × 10⁻11 மீட்டர் பர் நொடி. ஓகேவா. ஸோ 2 × 10⁻11. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளியின் திசைவேகம் இது வந்து லைட்டோட திசைவேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸8 மீட்டர் பர் வினாடி, 3 × 10⁸8. சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 340. ஸோ இது ரெண்டையும் பக்கத்தில் எழுதி படிச்சுக்கோங்க. அடுத்து 1 கிலோவாட் மணி அல்லது ஒரு யூனிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.6 × 10⁻6. இங்கேயும் 6 வருது, பவர்லேயும் 6 வருது. ஸோ 1 கிலோவாட் மணிங்கிறது 3.6 × 10⁻6. ஓகேவா, அவ்வளோ ஜூல்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தன்வெப்ப ஏற்புத்திறன். ஸோ ஒவ்வொருதுக்கும் தன்வெப்ப ஏற்புத்திறன் மாறும். நீரோட தன்வெப்ப ஏற்புத்திறன் வந்து 4180 ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின். பாதரசத்துக்கு வெறும் 140 தான், கண்ணாடிக்கு வெறும் 8 தான். ஸோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீருக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகமான தன்வெப்ப ஏற்புத்திறன் இருக்கு. அடுத்து அவோகேட்ரா எண் நம்ம ஆல்ரெடி சம்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். அவோகேட்ரா எண் 6.023. இதே 23 தான் பவர்ல வரும் × 10⁻23. அடுத்து ஈர்ப்பியல் மாறிலி அல்லது தகவு மாறிலி கேபிட்டல் ஜியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.673 × 10⁻−11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர். ஓகேவா, 6.673 × 10⁻−11. அடுத்து ஒரு கூலும்ங்கிறது எந்த அளவு எலக்ட்ரான் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6.25 × 10⁻18. 6 2 கூட்டினா 8 வரும். அதே மாதிரி 6லேருந்து 5 கழிச்சோம்னா 1 வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6.25 × 10⁻18. அடுத்து ஒரு ராஞ்சன்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻12 ஜோடி அயனிகளை உருவாக்கும் கதிர்வீச்சோட அளவு. ராஞ்சன்ட்டுங்கிறது கதிர்வீச்சோட அளவு. ஸோ எவ்வளோ ஜோடி அயனிகளை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻12. அடுத்து சூரியனோட நிறை, புவியின் நிறை என்ன, மாஸ், சன்னோட மாஸ் என்ன, நம்ம எர்த்தோட மாஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சூரியனோட நிறை தான் அதிகம், பூமியை விட சூரியனோட நிறை தான் அதிகம். பாருங்க, பவர்ல 30 வரும், இங்க வெறும் 24 தான் வருது. ஸோ சூரியன் நிறை பார்த்தீங்கன்னா 1.99 × 10⁻30 கிலோகிராம். பூமியோட நிறை வந்து 5.98 × 10⁻24. ஸோ இது 24, இது 30. அப்போ பூமியை விட 3,20,000 மடங்கு சூரியனோட நிறை வந்து அதிகமாக இருக்கு. ஓகேவா. அடுத்து ஒரு ஹார்ஸ் பவர் குதிரை திறன்கிறது 746 வாட். ஸோ இவ்வளோதாங்க கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த பவர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பவரில் தான் நமக்கு ஆப்ஷன் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அது பவரில் தான் நம்மளை குழப்பறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்ம 6th to 10th வரைக்கும் புக்கில் இருக்க, நம்ம சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அண்ட் சம் வேல்யூஸ். ஸோ இது இப்போ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 1 or 2 times வந்து பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.